ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திரு OS மணியன் என்ன சொல்றாரு கேட்போம். கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதிமுக ஒற்றுமையாகத்தான் இருக்கிறதா? என்ன சூழல் தற்போது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாம அவ்வப்போது எம்எல்ஏக்கள் கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது. இது என்ன சமிக்கை? இது எப்படி எடுத்துக்கிறாங்க? மைக் டவுன் பண்ணானே 17 பேர் அங்க இருக்கான்னு சொல்றாங்க, பாதி பேர் இங்க இருக்காங்க. என்னதான் நடக்குது? சொல்லுங்க. அதிமுக என்ன நடக்குது சார்? மைக் டவுன் பண்ணுங்க. ஒன்றும் சொல்ல போறது இல்லை. மௌனம் சம்மதத்தை அறிவின்னு சொல்லாமா சார்? சரி சரி ஓகே. சட்டப்பேரவை குழு தலைவர் ஏன் இன்னும் தேர்ந்தெடுக்கிறார்? ஏன் கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதிமுக ஒற்றுமையாகத்தான் இருக்கிறதா? என்ன சூழல் தற்போது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாம அவ்வப்போது எம்எல்ஏக்கள் கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது. இது என்ன சமிக்கை? இது எப்படி எடுத்துக்கிறாங்க? மைக் டவுன் பண்ணானே 17 பேர் அங்க இருக்கான்னு சொல்றாங்க, பாதி பேர் இங்க இருக்காங்க. என்னதான் நடக்குது? சொல்லுங்க. அதிமுக என்ன நடக்குது சார்? மைக் டவுன் பண்ணுங்க. ஒன்றும் சொல்ல போறது இல்லை. குட் ட்ரை ரிப்போர்ட்டர்ஸ். ஆனால் திரு OS மணியன் போன்ற ஒரு சீசன்ட் அரசியல்வாதி கிட்ட அவர் சொல்ல விரும்பாத ஒரு தகவலை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான செயல் அப்படிங்கிறத அவரை பல முறை பேட்டி எடுத்த பத்திரிகையாளர்கள் அடிப்படையில் பார்க்கலாம். எவ்வளவோ கேள்விகள் கேட்குறாங்க, ஆனால் அவர் எந்த தகவலையும் சொல்லலை, எதையும் ஆமோதிக்கலை, எதையும் மறுக்கலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியுங்கிறாரு. எதையும் அவர் மறுக்கலை அப்படிங்கிறதுலையே செய்தி இருக்கிறது. இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனியாக இன்னைக்கு அதிமுகவில் ஏதோ நடக்குது அப்படின்னு தெரிகிறது. என்ன வடிவம் பெறுகிறது, எதை நோக்கி போறாங்க அப்படிங்கறத உள்வாங்கிக்கிறதுக்கு காலம் நமக்கு தேவை. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.